ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரூர் ஸ்டாம்பேட் அதுக்கு என்னடா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்றப்போ இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்க்குறீங்களா? விஜய் அண்ணாவை இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜான் 12 அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த கரூர் ஸ்டாம்பேட் கேஸ் ரிலேட்டடாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜனநாயகன் ஒரு பக்கத்தில் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கப்போம், அடுத்ததாக பொலிட்டிக்கல் சைடு, ஸோ சினி சைட் ப்ரெஷர், பொலிட்டிக்கல் சைட் ப்ரெஷர். ஸோ உண்மையிலே பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸின்றதை இதை கரெக்டாக காட்டுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க தான். ஏன்னா விஜய் அண்ணாவே வந்து வாரிசு ஆடியோ லான்ச்லேயும் சொல்லியிருப்பார், கரெக்டாக பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே எதிர்ப்பு இருக்கோ அதுதான் நம்மளோட கரெக்டான டெஸ்டினேஷன். அதை தாண்டி போகிறவன் தான் வின்னர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சு